பா அரே தக்காளி சாதம் செய்யலாமா? தக்காளி சாதம் புடி. ஆமா தக்காளி சாதம் சாப்பிடு. சாப்பிட்டமா தூங்கணுமா ஏந்திரிச்சமா உன் பணம் யாருக்கு சார் வேணும்? என்னதான வேணும்? நமக்கு சோறு தான் முக்கியம். பா கட்டு தக்காளி வச்சு நம்ம தக்காளி சாதம் செய்யலாம். தக்காளி சாதம் செய்யலாமா? ஓகே, தக்காளி சாதம் ரெண்டு வகையாக செய்யலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு குஸ்கா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி இல்லாமல் தொக்கு மாதிரி வச்சு அந்த ப்ராப்பர் தக்காளி சாதம்னா அது இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான தக்காளி சாதம் செய்வாங்க. நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் எப்படி அந்த பிரிஞ்சி சாதம் மாதிரி செய்யறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி சாதம் செய்யறதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கடுகு அது நிறைய போட்டுக்குங்க. இன்னொரு மேலே போட்டுரும். கடுகு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இடித்து வச்சுக்கோங்க. அரைச்சி வைக்காதீங்க, இடித்து வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. வேணா கையில் போட்டுரும் வேணா கையில் போட்டுரும். சரிங்களா? நல்லா இடித்து போட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் அந்த பூண்டோட ஃப்ளேவர் ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி நல்லா அந்த இஞ்சி பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்சுக்குங்க. செம்மையாக இருக்கும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா, கருவேப்பிலை, லைட்டாக கொத்தமல்லி. ஸோ அது 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டுக்குங்க. தக்காளி சாதத்துக்கு எப்பவுமே வெங்காயம் ஒரு 4 நம்பர் எடுத்தால் தக்காளி 6-7 நம்பர் எடுக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மடங்கு எக்ஸ்ட்ரா இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். 4 தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா 2 வெங்காயம் எடுத்துக்கங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வதக்கும் போது அந்த இஞ்சி அந்த பூண்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த புதினா அந்த கருவேப்பிலை அதோட ஃப்ளேவர்லாம் செம்மையாக வருது. செம்மையாக இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா மெலிசா நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக அரிஞ்சு ரொம்ப தொக்கு மாதிரி செய்வாங்க. ஏன் நீல வாக்கில் அரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும்போது தக்காளி மட்டும்தான் குழையணும், வெங்காயம் நீட்டாக இருக்கணும். அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஓகே, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. நீ கிளம்பலையா? கிளம்பல, ஸ்கூலுக்கு போகல இன்னொன்னு. சரி, நீ போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா. அப்பா உனக்கு தக்காளி சாதம் செஞ்சு வைப்போம். ஓகேவா? இப்போ வந்து அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வதக்கணும். ரொம்ப தீஞ்ச மாதிரியும் ஆகிடக்கூடாது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனும் ஆகக்கூடாது. லைட்டாக வந்து அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம அடுத்தபடியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்கணும். ஓகே, நீ போயிட்டு வா, அப்பா செஞ்சு வைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிடுங்க. இதே தக்காளி சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு செய்வாங்க. அது நல்லாயிருக்கும். நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரினா அதை கொஞ்சம் சாப்பிடும்போது வாயில் கடுக்கு முடுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஊறின மாதிரி ஆகிடும். அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தக்காளி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ஐட்டம். தக்காளியை சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டு அப்படியே வேகமாக வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படியே எடுத்து நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தக்காளி சுருண்டு அந்த தோல்லாம் சுருண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்காக கிரேவி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க.
நான் மறந்துட்டேன். இந்த வெங்காயம் போடுறப்பே நம்ம உப்பு போட்டோம்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வரும். இதில் நம்ம பெருசாக எதுவுமே சேர்க்கலை. எண்ணெய், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஒரு 4-5 இலை சேர்த்துக்கங்க. ஏன்னா இந்த ஃப்ளேவர் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரும். இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கோம். வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா தக்காளி 2 தக்காளி போடுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதை போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிண்டிட்டு இருக்கோம். அதே சமயம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி போட போகிறோம். ஏன் காஷ்மீரி சில்லினா, இது போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற தக்காளிக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் வந்துடும். இப்போ இந்த காஷ்மீரி சில்லியும் நம்ம கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காரத்துக்கும் அந்த கலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகு அதெல்லாம் சேர்ப்பாங்க, மிளகு தூள் அதெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் வேணாம், இதுவே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுலேயும் அந்த இஞ்சி பூண்டு நல்லா பாதியாக வந்து பார்த்திங்கன்னா இடித்து போட்டது நம்ம சாப்பிடும்போது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா படும். லைட்டாக மஞ்சள் பொடி அப்படியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு திரும்ப மூடியை போடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் ஓப்பன் பண்ணி திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இப்போவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பாதி அளவுக்கு சுருண்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஓகே, கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டு அப்படியே உள்ளே வந்து பாருங்களேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். ஏன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் தக்காளி வெங்காயம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தக்காளி சாதத்தோட ஃப்ளேவர் நமக்கு கிடச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கும் சாப்பிடலாம், இட்லிக்கும் சாப்பிடலாம். அதே சமயம் அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வடித்து அது நல்லா ஆற வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலரி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது கலரி சாப்பிட்டு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா அதை ஊற விட்டதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அந்த வத்தல் அப்பளம் அதை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதம் புடி. ஆமாம், தக்காளி சாதம் சாப்பிடு. ஆச்சுக்கோ, டேஸ்ட் பாரு. வச்சு ஒஞ்சிச்சு சாப்பிடு. வச்சுக்கோ. நீ தானே செஞ்சா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது. வச்சுக்கோ. ஓகே சரி, வச்சுக்கோ. அப்பா விட்டு விடுவா.